ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் சமாதானம் சுகமும் பலனும் என்றென்று நம்ம கூட தங்கி நிலைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அப்ப மகா இறக்கும் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய மாதத்துக்காக, புதிய நாளுக்காக கோடாக்கொடி ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நீர் எங்களை எவ்வளவோ கிருபையினால் நடத்தி வந்திருக்கிறீர். எல்லாத மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் பிசாசின் தொல்லைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து உங்கள் செட்டையின் அரவணைப்பில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் பேசும் சத்தியத்தில் நடக்கும் கொடுத்து இந்த மகத்துவமுள்ள இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிற பாராட்டு. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்குள்ள சிந்தித்த மனதோடு உள்ள சிந்தையிலும் செயலிலும் நீர் அதில் எங்களில் மகிமைப்படத்தக்கதான காரியத்தை உள்ளத்தில் கொண்டவர்களாய் நாங்கள் துதிக்க பாட ஜெபிக்க இந்த வேலையை கொடுத்திருக்கிறீர் ராஜா. எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆபத்துகள் சூழ்ந்திருந்தாலும் பிசாசின் வஞ்சனான தந்திரங்கோடு நாங்கள் அலக்களிக்கப்பட்டாலும் உங்களுடைய வார்த்தையின் வல்லமினால் எங்களை புதிதாக்கி அபிஷேகத்தின் அக்கினால் எங்களை நடத்தி கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவில் வழிநடத்திக்கு ஆண்டவரை நடத்தி வந்திருக்கிறீர் ராஜா. இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளாக நீர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடத்த முடியாது. இந்த அருமையான ஆராதனைகளை கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் பாடும்போதும் துதிக்கும் பொழுதும் தேவரீர் மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் யாவரும் உள்ளத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் துதித்து பாடி மகிழ எங்களுக்கு கிருபைத்தார். கேட்க போடும் ஒரு சத்திய வார்த்தைகள் அப்பா, இந்த புதிய மாதத்தின் புதிய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உங்கள் கிருபை எங்களுக்கு இருக்கத்தக்கதான் மகிமையை நாங்கள் காண முடியும். எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. பேசப்படுற தாசனை மறைத்துக் கொள்ளுங்க. தாசனுடைய வெளிப்படப்பு இருக்கா சோத்திரப்பா. கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்படி பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடல் தான் பாட போறோம். முதல் பாடல், யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களில் வல்லவரே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா, கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் உண்டுவரே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே
ஓசன்னா 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 பலி நடத்துவின் மேலே ஆராதனே ஆராதனே ஒளிமே தோன்றி வெள்ளியே ஆராதனே ஆராதனே ஓ சன்னா உன்னத தேவனே ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா தேடி என்னை காண்பவரே ஆராதனே ஆராதனே தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனே ஆராதனே ஓ சன்னா உன்னத தேவனே ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனே ஆராதனே பாவங்களே மன்னிப்பவரே ஆராதனே ஆராதனே ஓ சன்னா உன்னத தேவனே ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா உறுதியான அடித்தளமே ஆராதனே ஆராதனே விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனே ஆராதனே ஓ சன்னா உன்னத தேவனே ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா அல்லேலூயா. அடுத்த பாடல் உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தீரையா சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழிமை உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா தகப்பனே உப்பிடத்தில் தகன பலியானே தகப்பனே உப்பிடத்தில் தகன பலியானே அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன் மீண்டும் தலை
தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணும், கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணும், காதுகள் திறந்தரலும் கர்த்தர்வும் குரல் கேட்கணும், காதுகள் திறந்தரலும் கர்த்தர்வும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா, அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா, தப்பாமல் வளைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும், தப்பாமல் வளைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. அல்லேலூயா. அல்லேலூயா. என் சொந்த ஊருக்கு கடன் சென்றிருந்தாலும் அங்கேயும் முன்குறிக்கப்பட்ட ஊழியங்கள் ஒரு சில இருந்தது. போன இடத்திலேயும் பல இடங்களிலே பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் சென்னைக்கு வரவும் நம்முடைய ஊழியங்களை தொடரும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 9:18. எளியவன் என்னென்னைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இது தாவீது ஒரு சாட்சியாக சொல்லுகிறான். தாவீது ஜெபங்களை எடுப்பான், துதிப்பான், அங்கலாய்த்துக் கொள்வான். ஆனால் எல்லாத்தையும் பாடலிலேயே செய்வான். இது ஒரு பாடலாக இருந்தாலும் அதுல அவன் ஒரு சாட்சியாக சொல்லுகிறான். தேவன் எளியவரை மறப்பதில்லை, சிறுமியானவர்களை கைவிடுவதும் இல்லை. அவன் எளியவன், சிறுமைப்படுத்தப்பட்டவன். அது தாவீதுதான். ஏன்னா அவன் 7 சகோதரர்கள் அவனுக்கு மேல இருந்தாங்க. 8வது பிள்ளை, கடைக்குட்டி பிள்ளை. ஆனா ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது கூட பெத்த தகப்பனுக்கு இந்த பிள்ளையை குறித்த ஒரு ஞாபகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எளியவன், ஆடு மாடு மேய்க்கிறவன். அவன் சிறுமைப்படுத்தப்பட்டவன். சொந்த சகோதரர்கள் அவனை சிறுமைப்படுத்துகிறார். அதற்கு பிறகு பெண் கொடுத்த மாமன் சிறுமைப்படுத்துகிறான். கெட்டிய மனைவி வார்த்தையினால் சிறுமைப்படுத்துகிறான். பெத்த பிள்ளை அதிகாரத்தை எல்லாம் அவனை சிறுமைப்படுத்துகிறான். எதிரிகளான ராஜாக்கள் தாவீதை சிறுமைப்படுத்துகிறார்கள். அவை வாழ்க்கையிலே மிகவும் எளிய நிலைமையில் இருந்தவன், எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டவன். கர்த்தர் எப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் வந்தாரோ எளியவனுடைய அந்த குரலுக்கு செவி கொடுத்தார். சிறுமைப்பட்ட அவனை கர்த்தர் கனப்படுத்தினார். அவைத்தான் இந்த வார்த்தைகள் ஒரு அனுபவ ரீதியான ஒரு சாட்சியாய் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகளை நீங்கள் நாம் விசுவாசிப்போமானால்
அந்த தாவீதின் தேவன், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எளியவர்களாகிய சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாகிய நம்மையும் கூட தாவீதை போல கிருபையினால் சிங்காசனத்தில் ஸ்தாபிக்க நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு எளியவன் என்றால் ஒன்றும் இல்லாதவன். இன்னைக்கு பொதுவாக என்ன செய்வார்கள்? வலியவன், மேன்மையானவன் என்றால் பணம், அதிகாரம், செல்வம், செல்வாக்கு, ஆஸ்திகள் இவைகளெல்லாம் இருந்தால் அவன் கனத்துக்குரியவன், பெரியவன் என்று சொல்வார்கள். இப்ப இல்லாதவர்கள் எளியவர்கள். இல்லை, எளியவர்கள் என்றால் சிம்பிளா இருப்பவர்கள், குறைவுபட்டவர்கள், புவரர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வறுமையும் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். அந்த எளியவர்கள் என்றால் எளிமையாக இருக்கிறவர்கள், அதாவது வச்சு வாழ்க்கை நடத்துகிறவர்கள், ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எளியவர்கள். புவர், பிலோ த பாவர்ட்டி லைன், அவர்கள் ஏழைகள். அவர்களையும் சேர்த்துதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தில் சிறுமைப்படுத்தப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில எது இல்லையோ இல்லாததை சொல்லி சிறுமைப்படுத்துவது என்பது மனிதனுடைய இயல்பு. ஒரு பெரிய திருமண வீட்டுக்கு போனால் நாம் அணிந்திருக்கிற உடை, நாம் போட்டிருக்கிற நகை, இவைகள் தான் ஒரு மனிதனுக்கு அங்கே அங்கீகாரத்தை கொடுக்கும். ஆனா எளியவர்களுக்கோ ஏழைகளுக்கோ என்ன செய்வாங்க? பணக்காரனுக்கு பசி இருக்காது, ஆனால் தான் விருந்து வைப்பார்கள். ஏழைக்கு பசி இருக்கும், ஆனா புசிக்கு ஆகாரத்தை கொடுக்க மறுப்பார்கள். ஏழை என்றால் கடைசி பந்திக்குவா, மிச்ச மீதி இருந்தால் உனக்கு தருகிறோம். இதுதான் ஒரு ஏழை, எளியவன், சிறுமைப்படுத்தப்படுகிறவனுடைய தன்மை. நான் அப்படிப்பட்டவர்களுக்காக இயேசு கிறிஸ்து குரல் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதாவது அண்டர் பிரிவிலேஜ் பீப்புள், எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டவர்கள், எல்லாத்திலும் தாழ்ந்து கிடப்பவர்கள், அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து கூட இருப்பேன். அவர்கள் குரல் கொடுப்பது மாத்திரம் அல்ல, அவர்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தாவீது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்தவன். அவன் சொல்லுகிறான், பல இடங்களிலே இதை அவன் வெளிப்படையாக சொல்வான். சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 40:17. சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மீது நினைவாய் இருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். அழகா சொல்லுகிறேன், நான் சிறுமையும் எளிமையுமானவர். என் சத்தத்துக்கு நீர் தான் செவி கொடுக்கிறேன், நீர் தான் எனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 75, அதையும் வாசிக்கலாம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். ஒரு ஏழை கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, இந்தப்பா வர்றோம் பார்க்கலாம். ஆனா ஒரு பணக்காரன் கூப்பிட்டா கை அசைப்பதற்கு 10 பேர் போய் நிற்பாங்க. ஆனா ஒரு ஏழை எளியவனுக்கு கூப்பிட்ட மாத்திரத்துல ஓடி வந்து உதவி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு ஆண்டி சொல் அம்பலம் ஏறாது, ஒரு ஏழையுடைய சொல்லு சபையில ஏறாது. ஆனா ஒரு ஏழையுடைய குரலுக்கு என் கர்த்தர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், சங்கீதம் 86:1. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ரொம்ப சிறுமை எளிமையானவன். அடுத்த சங்கீதம் 109:22. அதுலயும் சொல்லுகிறான். சங்கீதம் 109:22. நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டு கிடக்கு. ஐயோ, நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டு கேட்பார் இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே குத்தி கொள்வோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த தாவீதுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார்.
அந்த தாவீதை அவர் தூக்கி எடுத்து நிறுத்தினார். அப்லிப்ட், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். ஒரு மனிதன் உயர்வதற்கு உழைக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். முயற்சித்தாலும் அதுக்கான தகுதிகள் வேண்டும், ஒரு குவாலிபிகேஷன் வேண்டும். கர்த்தர் அப்படி இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தும் உயர்த்தும் அவருடைய கரத்தினால். அவருடைய பலத்த கரத்துக்குள் யாரெல்லாம் அடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களை உயர்த்த கர்த்தரால் கூடும். இன்னைக்கு உலக வழக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு பிஹெச்டி வாங்கினவர்கள், எம்ஃபில் வாங்கினவங்க, அதிகமா படிச்சவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு காலேஜில் ஒரு 20,000 சம்பளத்துக்கு பிஹெச்டி படிச்சவங்க இன்னைக்கு வேலை கிடைக்குமான்னு அலையிறாங்க. அவங்க இன்னைக்கு உலக வாழ்க்கையை பாருங்க. நான் ஒரு சாதாரணமா இருக்கிற நம்ம கர்த்தருக்குள் இருப்போமானால் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்த முயற்சி அவருடைய கருத்தினால் ஆகும். இது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. சங்கீதம் 113 7 8 வாசிக்கலாம். சங்கீதம் 113 7 8 வசனங்கள். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் நமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இப்ப எளியவன் எங்க இருக்கிறான்? புழுதியில் இருக்கிறான், குடிசையில் இருக்கிறான், வாடகை வீட்டுல இருக்கிறான், கந்தலான உடைய உடுத்து இருக்கிறான். அவன் தான் எளியவன். அப்ப அந்த எளியவன் புழுதியில் கிடக்கிறானா? அந்த புழுதியில் கிடக்கிறவனை எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிறான். இப்ப ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்யனா கந்த குலமா போய் இருக்க முடியும்? புழுதியில் கிடக்கிறவனை குளிப்பாட்டி அவனுக்கு வஸ்திரம் உடுத்தி பரிமள தைலம் பூசி டிப்டாப்பா மாட்டி கோட் சூட் எல்லாம் மாட்டி அவனை கொண்டு ராஜா இடத்துல நிறுத்துகிறார். இப்ப நம்ம புழுதியில் கிடந்தோம். புழுதியில் கிடக்கிறவன் யார்? பாவம் செய்வனுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும். அந்த ஒரு ஸ்திரீ, விபச்சாரத்தில் கையங்களமே பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, பிரமாணத்தின்படி நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவர்கள் நகரத்துக்கு புறம்பே அழைத்து வருகிறார்கள். அங்கே எதேச்சியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவன் பார்த்தா ஒரே கல்ல ரெண்டுமாங்க. மறுமலர்ச்சி செய்கிற, புரட்சி செய்கிற இவரையும் தீர்த்து கட்டிலான்னு சொல்லி இப்ப இவற்ற வழக்க கொண்டு வராங்க இயேசு கிறிஸ்துவத்துல. ஐயா, கையங்களவுமா பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ, மோசேயின் பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? உடனே இவர் தரையில் குனிந்து எழுதினாராம். அது எதற்கென்றால், ஒரு பாவம் செய்வருடைய பெயர் புழுதியில் எழுதப்படும் என்று எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் மறந்துட்டேன். அது எரேமியா தீர்க்கதரிசியில மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பாவம் செய்த அந்த சகோதரியுடைய பெயரை புழுதியில் எழுதி அதை என்ன செய்து விட்டார்? அழித்து விட்டார். அப்ப புழுதியில் எழுதப்பட்ட பெயர் இப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. உடனே அவர்கிட்ட அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லுகிறார். உடனே எல்லாரும் இருதயத்துல குத்துட்டு போய்விட்டார்கள், சிறியோர் பெரியோர். சின்ன பையன் கூட அந்த காலத்துல அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான்னு பாருங்க. பெரியவங்க மாத்திரம் இல்ல, சின்னவங்களும் ஒருத்தரும் கல்லெறியல, மனசாட்சியில குத்துண்டவர்களாய் போனார்கள். அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னா, இனி நீ பாவம் செய்யாதே, நான் உன்னை தண்டிப்பதில்லை என்று சொல்லி மன்னித்து அனுப்பிவிட்டார். இது நாம் வேதத்துல பார்க்க. அப்போ புழுதியில் கிடக்கிற பாவியாக இருக்கலாம், அல்லது ஏழ்மையா இருக்கலாம். ஆனா அவனை இவர் தன் ரத்தத்தால் கழுவி சுத்தனை எங்கோடு வைக்கிறாரு? நீதிமான்களோடும் பரிசுத்தவனோடு வைக்கிறாரு. ஆவிக்குரிய அர்த்தம். ராஜரோடும் பிரபுக்களோடும் அவர் என்ன செய்கிறாரா? அமர செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இதுல ஒரு உலகத்தின் ஆசீர்வாதமும் இருக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கு. தாவீதை எடுத்துக்கொள்ளும். இவன் தாவீதுடைய வாழ்க்கையை தான் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 78 70 71 அந்த வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 78 70 71.
தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். பின்னாக கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் நம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்க கிடக்குறாங்க? இவன் ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருக்கிறான், புழுதியில் கிடக்கிறான், இழிவான நிலைமையில இருக்கிறான். ஆட்டு மூத்திரமும் ஆட்டு புழுக்கையும் தான் அவனுக்கு இடம். நாத்தம் பிடிச்ச ஒரு வாழ்க்கை. நாமும் பாவம் நிறைந்த பாவ சேற்றில் உணர்ந்து கிடந்தோம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அவனை எங்கோட்டு வைக்கிறாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவாகணும்னா ராஜாவுக்கு மகனா பிறக்கணும். கொஞ்சம் யோசிக்கொள்ளுங்க. சவுல் தான் முதல் ராஜா. ஜனங்க கேட்டாங்க, எங்களுக்கும் எல்லா ஜாதியை போல ராஜா வேணும். உடனே ராஜா எந்த கோத்திரத்துக்கும் வருகிறார்? பென்யமின் கோத்திரத்துக்கும் வருகிறார். ஆனா கர்த்தர் ஏற்கனவே தாவீது வம்சத்துல தான், யூதா வம்சத்துல இருந்துதான் ராஜாவை நியமித்திருந்தார். ஆனா ஜனங்கள் அதை புரியாதபடி எங்களுக்கு சவுல் வேணும்னு சொன்னாங்க. இப்ப சவுலுக்கு முன்னால யார் செத்தா? அவனுடைய மகன் யோனத்தான். 2 பேரும் செத்தாங்களா? இப்போ அந்த ராஜ்யபாரத்தை யாருக்கு கொடுக்கிறார்? தாவீது யூதா வம்சத்துக்கு கொடுக்கிறார், கர்த்தருடைய சித்தத்தின்படி. ஏனென்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது, ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சவுல். அப்ப நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் புழுதியில் கிடந்தாலும் சரி, ஆடு மாடு மேய்ச்சாலும் சரி, அவர் என்ன செய்வாராம்? ராஜாவா ஆக்குவார். இன்னொரு வசனம் ஏசாயா 48:10. ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இன்னொன்னு, நம்ம இழிவான மக்களை யாரும் தெரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா எந்த தகுதியும் இல்லாத தாவீதை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உபத்திரம் வருகிறது என்றால் உதவி செய்ய வருபவர்கள் ரொம்ப குறைவு. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செய்ய முடியும். ஆனா இருக்கிறவனுக்கு தேடி போய் உதவி செய்வாங்க, இல்லாதவனுக்கு கேட்ட கூட உதவி கிடைக்காது. ஆனா அப்படிப்பட்ட உபத்திரப்படுகிற உலகம் லேஸ்ல போய் உதவி செய்யாது, விலகிதான் நிற்கும். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதபடி அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிப்பார், நம்ம எப்படிப்பட்ட எங்கெல்லாம் நம்ம எப்படி தெரிந்து கொண்டார்? ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம், புழுதியில் கிடந்தோம், எந்த குவாலிபிகேஷனும் இல்லை, நம்ம ராஜா விட்டு கண்ணுக்குட்டியும் இல்லை. ஆனா இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ராஜாவாக, ராஜதிகத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, உபத்திரவத்துல எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. குளத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் கொக்கு நிறைய இருக்கும். ஆனா தண்ணி வத்தின பிறகு ஒரு கொக்கும் இருக்காது. அதே போலதான் நம்மகிட்ட இருக்கும்போது எல்லாரும் பறந்து வருவார்கள், நம்மோடு கூட சிரிப்பார்கள், விருந்து கொண்டுவார்கள். ஆனா ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சா எங்க நம்மகிட்ட கேட்டுருவானோ, நம்மகிட்ட ஏதாவது சொத்தை கெட்டுருவானோ, அதை கெட்டுருவான்னு சொல்லி விலகத்தான் செய்வார்கள். இதுதான் உலகத்தின் நீதி. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இழிவானவர்களா இருந்தாலும் சரி, உபத்திரத்தின் மத்தியிலே விழுந்து கிடந்தாலும் சரி, நம்மை தேடி வந்து மீட்பவர் இயேசு கிறிஸ்து. ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இது நிச்சயமாக நிறைவேறி இருக்கும். இன்னொரு காரியம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் புலம்புகிறான் பாருங்க. ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, எதை குறிச்சும் கலங்காதவன், பயப்படாதவன், அந்த தீர்க்கதரிசியே வாழ்க்கையில எப்படி புலம்புகிறான் பாருங்க. புலம்பல் 3:45. ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருமாக்கினீர்.
அப்ப ஜனங்களுக்குள்ள நம்ம குப்பை, டஸ்ட்பின், ஆக்வர்ட், நம்ம அப்படிதான் உலகம் நினைக்கும். ஆனா அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். யோசிச்சு பாருங்க, குப்பை டஸ்ட்பின்ல கிடந்தோம். குப்பையில கிடக்கிற பொருளை யாராவது தூக்குவாங்களா? ஆனா குப்பையில கிடந்த நம்மை தூக்கி எடுத்து இன்னைக்கு கர்த்தர் அற்புதமான கலைப்பொருளாய் மாற்றி இருக்கிறார். ஆகாதுன்னு தள்ளப்பட்டோம், தூக்கி வீசப்பட்டோம். இப்போ சில பொருளுக்கு பழைய பேப்பரை வித்தா கூட காசு கிடைக்குது, பழைய இரும்பை வித்தா பேர்ச்சம்பளமாவது கிடைக்குது. பழைய பொருட்களுக்கு இன்னைக்கு ஒரு விலை இருக்கு, ஏதோ ஒண்ணு கிடைக்குது. ஆனா அதுக்கும் ஆகாததான் எங்க கொண்டு போடுவோம்? டஸ்ட்பின்ல போடுவோம், குப்பையில போடுவோம். அப்படி விலை நம்ம குப்பையில போடப்பட்டோம், புழுதி குப்பையில வீசி எறியப்பட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் இயேசு கிறிஸ்து அந்த குப்பையில தேடி நம்மை தூக்கி எடுத்தாராம். பவுல் மிக சுக வாழ்வு வாழ்ந்தவன், பெரிய செல்வந்தன், பெரிய அறிவாளி. ஆனா அவன் கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என குப்பை என்று விட்டான். ஆனா அப்படிப்பட்ட அந்த பவுல் அவ்வளவு ஞானம் உடையவன், அது அவ்வளவு திறமை உடையவன். பவுல் இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான். ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சது பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுலே சோர்ந்து போய் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 4:13. பட்டு தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலும் ஆகும். யோசிச்சு பாருங்க, குப்பை, அழுக்கு. ஆனா அவர்களைத்தான் கர்த்தர் உருவாக்குகிறார். களிமண் கொஞ்சம் எப்படி இருக்கும்? அந்த களிமண் தான் அழகான பாத்திரமா மாறுது. இன்னைக்கு எத்தனையோ பொருட்கள் குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டு அது சித்திரம் தீட்டப்பட்டு அழகான கைவிலை பொருட்களாய் மாறுகிறது. அதே போல குப்பையில இனி தேவையே இல்லை என்று சொல்லி, இனி இது ஒரு பேர்ச்சம்பளத்துக்கூட விலை போகாதுன்னு சொல்லி தூக்கி எறியப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தர் தன் ரத்தத்தினால் கழுவி தன் ஆவின் வரங்களினால் அலங்கரித்து இன்னைக்கு நம்ம விலையேறப்பட்ட பொக்கிஷமாய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம உயர்த்தினது யாரு? கர்த்தர். பொழுதில் கிடந்தோம், யாரும் நமக்கு உதவிக்கரம் நீட்டவில்லை, நேசக்கரம் நீட்டவில்லை. கடலில் மூழ்கி கொண்டு இருந்தோம். ஆனா கர்த்தரோ கரை நீட்டி அவர் நம்மை தூக்கி எடுத்து இன்னைக்கு ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரும்படியாய் நம்மை உயர்த்தி இருக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவன், உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, உயர்த்தினது மட்டுமல்ல, அடுத்தது என்ன செய்கிறார் பாருங்க. அவருடைய வேலை இன்னும் நிக்கல. சங்கீதம் 107:41 வாசிக்கலாம். சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடக்கத்திலே வைத்து அவன் வம்சங்களை மாந்தையை போல ஆக்குகிறார். அவனுடைய வம்சத்தை பெருக்குகிறாராம், மல்டிப்ளை. அப்போ குப்பையில கிடந்தோம், இப்ப கழுவி எடுத்து வஸ்திரம்லாம் உடுத்தி நீட்டாக்கிட்டார். இப்போ உலகத்துல நமக்கு மேன்மை வேண்டும். நம்ம என்ன செய்யறாரு? பெருக பண்ணுகிறார், பயங்கரமா பெருக பண்ணுகிறார், வர்த்திக்க பண்ணுகிறார். அதாவது விளைய செய்கிறார், நாளுக்கெல்லாம் விருத்தியடைய செய்கிறார். எப்படி? இப்போ சிலர் அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், ஆத்மா ஆதாயம் பண்ணாதான் கர்த்தர் அவரை பெருக செய்திருக்கிறார் அர்த்தம். ஒருத்தர் தொழில் செய்கிறார், அவர் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து 4 ஆஸ்திகளை சுதந்திரித்தால்தான் கர்த்தர் அவரை பெருக செய்திருக்கிறார். ஒரு வேலை பார்க்குறாரு, ஒரு 10,000 ரூபாய் சம்பளம், ஒரு வருஷம் கழிச்சு அது 20,000 மாறணும், பிறகு அது 40,000 மாறணும். அதுதான் பெருக செய்கிறார். ஒரு நெல் விளைவிக்கிறோம், ஒரு மூட்டை நெல்லை விதைக்கிறோம், ஆனா ஒரு 100 மூட்டை நெல்லை அறுக்கணும். அதுதான் விளைய செய்கிற தேவன். தொட்டதெல்லாம் தொலைங்க செய்யணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான பிழைப்பு இருக்கிறது. அந்த பிழைப்பை அவர் பிழைப்பூட்டுகிறார், ஆசீர்வதிக்கிறார், அதை பெருக செய்கிறார். 2 நாளாகமம் 5:10 வாசிக்கலாம். 2 நாளாக 5:10.
புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் எகிப்திலிருந்து புறப்பட்ட பிறகு கர்த்தர் கர்த்தர் ஒரேபிலே ஓரப்பிலே அவர்களுடன் இது 2 ராஜாக்கள் 5:10 2 நாளாக இது 2 நாளாகும் 2 ராஜாக்கள் 5:10 அப்பொழுது எலிசா அதிலே வந்து தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் வரும். 2 சாமுவேல் 5:10 வரும். 2 சாமுவேல் 5:10 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவரோடு கூட இருந்தார். அப்ப தாவீது புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டான், ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்டான். இப்ப கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் நாளுக்கெல்லாம் டெவலப் ஆகிறான். அப்ப கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் நீ ஊழியக்காரனா இருந்தா ஊழியம் டெவலப் ஆகணும், தொழில் செய்யறவன் இருந்தா தொழில் டெவலப் ஆகணும். நீ எதை செய்தாலும் அது ஒரு விருத்தி இருக்கணும். அதுதான் கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு அடையாளம். அப்ப மல்டிப்ளை பண்ண செய்கிறார். முதல்ல நம்மளை புழுதியில் தூக்குகிறார். அதற்கு பிறகு நம்மை பெருக செய்கிறார். சங்கீதம் 89:29 வாசிக்கலாம். சங்கீதம் 89:29. அவன் சந்ததி ம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் சந்ததி என்றென்னைக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் செய்வேன். நிலை நிற்கவும் செய்வேன். அவனுடைய சந்ததி ஒன்ன மட்டும் இல்ல, உன் சந்ததியையும் நான் பெருக செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, அதன்படியே நடந்தது. இன்னும் பாருங்க, யோபு குறித்து சொல்லுகிறார். யோபு 1:10. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்துல பெருகிட்டு. முதல்ல யோபு ஆசீர்வதிக்கிறார். அவன் வெல்த் ட்ரெஷர் எல்லாம் பெருகிட்டு, இப்ப அதை யாரும் எடுத்து விடாதபடி ஒரு வேலி அடைக்கிறார், ஒரு செக்யூரிட்டி. இன்னைக்கு உனக்கு சம்பாதிக்க திறன் கொடுக்கிறார், நீ சம்பாதிக்கிறாய், அது பொத்தலான பையா இராதபடி ஒரு வேலி அடைத்து பாதுகாக்கிறார். உனக்குள்ள ஆஸ்திகள், உனக்குரியவைகள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறார். அப்போ கொடுப்பது மட்டுமல்ல, அதை பெருக செய்கிறது மட்டுமல்ல, அது வீணாய் போய்விடாதபடி, எவரும் களவாடி விடாதபடி, அதை வேறு யாரும் பறித்து விடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார். அப்ப அவர் எப்படியெல்லாம் பெருக செய்கிறார்? சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 9:31. அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் பெருகிட்டு. அப்ப நீ அந்த சபை. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்பட்டு உன்னை பெருக செய்வேன் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் ஊழியத்தை பெருக செய்வேன் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். இன்னும் சில வசனங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். 1 பேதுரு 1:2. 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பிறகு கிடவது. அடுத்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கிருபையும் சமாதானமும். இதுக்கு மிஞ்சினது என்ன இருக்கா? கிருபை நம்மளை நிர்மூலமாகாதபடி பாதுகாக்கும். சமாதானம்
நமக்கு சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காட்சியையும் கொடுக்கும். சரி, இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னொன்று பிலிப்பியர் 1:9 அங்கே ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக செய்வாராம். பிலிப்பியர் 1:9 மேலும் அவைகளை உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். கிறிஸ்துவின் அன்பு. ஏன்னா கடைசி காலத்துல எல்லாம் ஒளிஞ்சு போகும், கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான் மாற. அப்போ கிறிஸ்துவின் அன்புல நீங்கள் பெருகுவீர்கள். இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அன்பு எதுல இருக்கு? கனியில இருக்கு. அப்போ கனி இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய ராஜ்யத்தை சரி. அன்புக்குள்ள எல்லாம் அடக்கமா இருக்கு. ஒரு அன்பில பயம் ஒன்றும் இல்லை. ஒரு நேரமும் பயத்தை புறம்பே தள்ளும். அன்புல பாவம் கிடையாது. அன்பு இருந்தா பாவம் செய்யவே முடியாது. அதனால்தான் அவர் ஒரே பிரமாணம் 10 பிரமாணத்தை 10 கற்பனையும் ஒன்னாக்கி அன்பே பிரதானம், அன்புதான் பிரதான கற்பனை என்று சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக இருந்தார். அவர்த்துல பாவம் இருந்ததா? இல்லை. அதுபோல் நீங்களும் அன்பிலே பூரணப்படுவீர்களானால் உங்களில் பாவம் இருக்காது. இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நீங்கள் கைவிடப்படாதவர்களாய் காணப்படுவீர்கள். அன்பிலே பெருகுவீர்கள். இன்னொரு ஆசீர்வாதம் 2 தெசலோனிக்கேயர் 1:3 குறிப்பிடப்பட்டது. இதுவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2 தெசலோனிக்கேயர் 1:3 சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கத்தக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெரிய இருக்கிறபடியால் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. அப்ப இங்கே சொல்லுகிற அன்பு. அப்போ அன்பு, விசுவாசம் இதெல்லாம் செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? பெருக செய்வார். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்போ வெறும் உலகத்தின் ஆஸ்திகள் மாத்திரமல்ல, ஆஸ்திகளை பெருக செய்வதற்கான வழிகளை திறந்து ஆசைகளை பெருக செய்வார். அதை பாதுகாப்பதற்கு தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர் கிருபை, சமாதானம், விசுவாசம், அன்பு இவைகளையும் நமக்கு பெருக செய்வாராம். சரி, அடுத்ததாக சில வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 20:13 எரேமியா 20:13 கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவனுடைய கைக்கு, அப்ப எளியவர்களாகிய நம்மை பொல்லாத சாத்தானுடைய கைக்கு என்ன செய்கிறாரா? அப்ப வைக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது மனுஷ சத்துருக்கள் எழும்புவார்கள், அநேகர் எழும்புவார்கள். கட்சி சார்பாக, அரசியல் சார்பாக பலர் எழும்புவார்கள். ஆனா அவர்கள் கைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. தப்புவித்தாரா? தப்புவித்தார். தானியேல் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கப்பட்டார். சிங்கம் என்றால் சாத்தானை குறிக்கும். அப்ப சிங்கத்தின் வாய்க்கு எரிகிற அக்னி சூளை என்றால் அக்னியின் அபிஷேகம் ஒன்று ஒரு புறம் இருந்தாலும் எரிகிற அக்னி சூளை என்றால் நரகத்தை குறிக்கும். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறாரா? எரிகிற அக்னி சூளை என்ற நரகத்துக்கும் தப்புவிக்கிறார். விழுங்க நினைக்கிற சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவிக்கிறார். அந்த உலகத்துல யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி வகை தேடுகிறான். அக்கினி, பட்சிக்கும் அக்கினி, அதை நம்மை அழித்து விட துடிக்கிற அக்கினி இருக்கிறது. ஆனா கர்த்தர் நம்ம அக்கினியின் அபிஷேகத்தை தந்து அந்த அக்கினியே அழித்து போடுகிறார். அப்போ சத்துருக்களில் இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? ரட்சிக்கிறார். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். சங்கீதம் 89
22, 23 இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89ல 22, 23 இந்த வசனங்கள். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் நியாயக்கேட்டின் மகன் தான் சாத்தான். நியாயக்கேட்டின் அநீதி செய்கிறவன் தான் நியாயக்கேட்டின் மகன். அவனை அவனை ஒடுக்குவதும் இல்லை. அவன் ஒடுக்குவதும் இல்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை வெட்டுவேன். அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். கர்த்தர் நான் உனக்கு யுத்தம் செய்வேன், நான் உன்னை மறைத்துக் கொள்வேன், நான் உனக்கு முன் செல்வேன். இப்ப எவ்வளவு அற்புதமான தேவன்! சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறது மட்டுமல்ல, இந்த சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் நம்ம எவ்வளவு அற்புதமான தேவன்! பறந்து காக்கிற பட்சி போல், கோழி தன் குஞ்சுகளை செட்டுக்குள் வைத்து பாதுகாப்பது போல், கண்ணுக்குள் கண்மணியை வைத்து கருவிழியை பாதுகாப்பது போல் கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ பொழுதில் கிடந்த நம்ம ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார், நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்கிறார், நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார். சத்துரு மேற்கொண்டு விடாதபடி நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை மாத்திரமல்ல, அவர் யுத்தம் செய்து பாதுகாக்கிற தேவனுமாய் இருக்கிறார். கடைசியாக காரியம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம். அப்ப எளிமையானவர்கள், புலிது கிடக்கிறவர்கள் எதை சுதந்திரிப்பாங்களா? பரலோக ராஜ்யம். அப்போ பரலோக ராஜ்யத்தை சொதிக்க ஏழைகள் எல்லாரும் பெற முடியுமோ? அப்படியே அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஆவியில் எளிமை. இன்னைக்கு நமக்குள்ளாய் கொடுக்கப்பட்ட ஆவி என்னது? மாம்சத்தின் ஆவி. இந்த மாம்சம் மண்ணுக்குரியது. அது பெருமை, அகங்காரம், கோபம், காமம், விகற்பம் எல்லாம் நம்ம பூமியிலேயே புதைக்க முடியாவே நினைக்கும். பூமிக்குரியதே. பூமியில போனா அழிஞ்சுதான் போவோம். அழிவுக்கு எதுவான காரியங்களைத்தான் மாம்சத்தின் ஆவி சிந்திக்கும். அதான் மாம்சத்தின் ஆவி மரணம், ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமும், மாம்சத்தின் சிந்தை மரணம். அப்ப இன்னைக்கு நம்மோடு கூட ஒரு மாம்சத்தின் ஆவி இருக்கிறது. இந்த மாம்சத்தின் ஆவி எடுக்கப்பட வேண்டும், அது துரத்தப்பட வேண்டும். அதை நீக்கிவிட்டு அந்த வெற்றிடத்துல வேறு பொல்லாத ஆவிகள் வந்துவிடக்கூடாது. அதற்காக தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்களோ, நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிவார்கள். அவர்களை யாராலும் நிதானிக்க முடியாது. வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்கிற சத்தம் நமக்கு கிடைக்கும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நம்ம மாம்சத்தின் ஆவி இது ரொம்ப வெயிட்டான ஆவி. ஆண்டவர் வரும்போது நாம பறக்கணும்னா இந்த வெயிட்டை வச்சுட்டு ஏற முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இலகுவானதுதான் மேல பறக்கும். அப்போ நம்ம இலகுள்ளவர்களாய் மாற வேண்டும். இப்ப நமக்குள்ள ஒரு ஆவி நிரப்பப்பட வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ராக்கெட் இருக்கு, அது புவி ஈர்ப்பு விசையை மீறி அது விண்ணுக்கு பறந்து செல்கிற ராக்கெட்டை எடுத்து செல்கிறது. ஆனா அதற்குள் ஒன்று நிரப்பப்படும். அந்த நிரப்பப்படுகிற அது திரவமாக நிரப்பப்படும். அந்த நிரப்பப்படுகிற பொருளுக்கு பேரு H3O, கனநீர் என்று சொல்வார்கள், ஹெவி வாட்டர் என்று சொல்வார்கள். ஹைட்ரஜன் 3 பங்கு இருக்கும், ஆக்சிஜன் 1 பங்கு இருக்கும். நாம் குடிக்கிற தண்ணியில ஹைட்ரஜன் 2 பங்கு இருக்கும், இதெல்லாம் ஹைட்ரஜன் 3 பங்கு இருக்கும். இது ஹெவி வாட்டர் என்று சொல்வார். பேர் தான் ஹெவி வாட்டர். ஆனா இது என்ன செய்யும்? அந்த ராக்கெட்டை அப்படியே லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு போயிடும். ஆனா அந்த பூமி இழுக்கும், புவியீர்ப்பு விசை அது இருக்கிறது. நம்ம எந்த இதுக்கு எதிர் விசையோட தான் கடந்து போகணும். புவியீர்ப்பு விசை நம்ம இழுக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி கடந்து போகணும்னா நமக்குள்ள ஒரு ஹெவி வாட்டர்,
அது ஆவியின் எளிமை என்று சொல்லப்பட்டாலும் கனமுள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ நம்ம மாம்சத்தின் ஆவியை நீக்கி பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் போது நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். அவர் வரும் நாளிலே நம்ம அப்படியே உயர என்ன செய்வோம்? சட்டைகளை விரித்து உயர எழும்பி போவோம். அதான் தாவீது சொல்லுகிறான், 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், சங்கீதம் 51:10, தேவனே தேவனே சுத்தத்தையும் சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீது காலத்துல பரிசுத்தாவியானவர் வருவார், கிரியை செய்வார், உடனே போய்விடுவார். ஆனா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் நிலையாக நமக்குள் ஸ்திரப்பட்டிருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் எடுபடாத ஆவியானவர். அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு தாவீது விரும்புகிறான். ஆண்டவரே, எனக்குள்ள கிரியை செய்கிறேன், பிறகு போய்விடுகிறேன், பிறகு நான் மாம்சத்தின்படி தவறுகளை செய்து விடுகிறேன். ஆவி எனக்கு சுத்த இருதயம் இருக்கணும். என் இருதயத்தை சுத்திகரித்து என்னை ஆவியில் எளிமை உள்ளவனாய் மாற்றி உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் என்று கேட்டான். அவனுக்கு கிடைக்காத ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீதனைக்கு வாஞ்சித்தான். ஆனா இன்றைக்கு நமக்கு அது வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்தாவே நமக்கு நிரந்தரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நிலைவரமான ஆவியானவர் என்று நமக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப நமக்குள்ளா இருக்கிற மாம்சத்தின் ஆவி இன்னைக்கு வெளியேற்றணும். அதனால இப்போ ஒரு ஜெபம், ஆண்டவரே, என் மாம்சத்தின் ஆவியை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆவியினால் என்ன நிரப்பும் என்று நீங்க கேட்பீர்களானால் கர்த்தர் மாம்சத்தின் ஆவியை தூக்கி போட்டுட்டு, ஏன்னா மாம்சத்தின் ஆவியோடு கர்த்தருடைய ஆவி இணையாது, டைல்யூட் ஆகாது. இப்ப பால்ல தண்ணியை ஊத்தலாம், அது என்ன ஆகும்? தண்ணியும் பாலும் ஒன்னாயிரும், பிரிப்பது கஷ்டம். ஆனா மாம்சத்தின் ஆவியோடு சாத்தானுடைய ஆவிதான் இசையும். ஆனா மாம்சத்தின் ஆவியோடு பரிசுத்தாவியானவர் இசைய மாட்டார். ஆகவேதான் நம்முடைய இருதயம் சுத்தமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்தமான ஆவியை அவர் அதுக்கு பிறகு ஊற்றுவார். இப்போ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நிலைவரமான ஆவி, தாவீது விரும்பின அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள் நிலையாய் இருக்க முடியாய் ஊற்றி அருளும் என்று கேளுங்க, கர்த்தர் ஊற்றுவார். அப்போ எளியவனாய் இருக்கிற அவனை அவர் தன் ரத்தத்தால் கழுவி வஸ்திரம் கொடுத்து ராஜாக்களோடு அமர செய்து அவன் ஸ்தானத்தை உயர்த்தும்படிக்கு அவன் கையின் கிரைகளை ஆசீர்வதித்து பெருக செய்வது மட்டுமல்ல, அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்து அவன் இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே பறந்து செல்வதற்கு ஏதுவாக தன்னுடைய ஆவியினால் அச்சாரம் இடுகிறார். இத்தனை காரியத்தையும் எளியவர்களாகி நமக்கு அவர் செய்கிறார். இன்றைக்கு புழுதியில் கிடக்கிற உன்னை கர்த்தர் தேடி வந்து தன் ரத்தத்தால் கழுவி தன் வஸ்திரத்தை உடுத்து தன் ஆவியினால் நிறைத்து அவர் வருநாளுக்கு உன்னை முத்திரையாய் அவர் வைத்திருக்கிறார். அவர் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதபடி ஆவியை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருங்கள். சிருஷ்டியம் அன்னைக்கு அவனுக்கு கிடைக்காத ஒரு பெரிய சாக்கியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்ப எல்லாரும் கண்களை மூடலாம், தேவ நோக்கி பார்ப்போம். அப்பா, நான் எளியவன், ஆனால் நான் உங்களுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு வேண்டும் என்றால் ஆவியில் எளிமை உள்ளவனாய் மாற வேண்டும். நான் மாம்சத்தில் உலக வாழ்க்கையில் எளியவனாய் இருந்தேன், எளிமையாய் இருந்தேன், என்னை கனத்துக்குரியவனாய் மாற்றினேன். இப்பொழுது பறந்து வந்து உம்மோடு ஆளுகை செய்வதற்கு நான் ஆவியின் எளிமை பெற வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் அருளப்பட வேண்டும். எனக்குள்ளா இருக்கிற மாம்சத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியே போகட்டும். என் மாம்சத்தின் ஆவியை நீர் எடுத்து சுத்த ஆவியை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, சுத்த இதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை நிலை தரப்பியும். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யும்படியாய் என்னை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வருகை நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்டவர். ஓ நன்றி, நன்றி, நன்றி. ஒரு முத்திரை என்பது ஒரு சாதாரண வெள்ளை பேப்பருக்கு ஒரு முத்திரை கனத்தை கொடுக்கிறது. அது அரசாங்கத்தின் முத்திரையா இருக்குமானால்
அது 100 ரூபாய் என்று ஒரு முத்திரை போடப்படுமானால் அந்த ₹1 பேப்பர் ₹100 மதிப்பா மாறுகிறது. இன்னைக்கு ஒரு நோட்டு, ஒரு சின்ன நோட்டு, அது அரசாங்கத்தின் முத்திரை இருக்கிறது. அதனால அது ₹100 ₹200 என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பத்திரம், 5 கோடி ரூபாய் சொத்து, ஆனா அதுல ஒரு முத்திரை இருக்கு. இந்த அரசாங்கத்தின் முத்திரை நிமித்தமாக அதுக்கு மதிப்பு இருக்கிறது. ஒரு உலகம், அதுல ஒரு அரசாங்கத்தின் முத்திரை இருக்கிறது. அதுபோல தேவனுடைய ராஜ்யத்தின் முத்திரையாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உண்மையில் பதிக்கப்பட்டிருக்கிறார். பதிக்கப்பட ஒப்புக்கொடு. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முத்திரை எதனால பதிப்பாங்க? ஒரு அரக்கு இருக்கு, அதை உருக்கி, நெருப்புல உருக்கி அந்த முத்திரையா பதிப்பாங்க. அதே போல அந்த அக்கினியின் அபிஷேகம், இந்த பரிசுத்தாவின் முத்திரை இப்பொழுது அக்கினியின் மயமான நாவுகளால், அக்கினிமயமான நாவுகளால் அக்கினியின் அபிஷேகமாய் ஒவ்வொரு மீது இறங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். தேவரீர் அந்த அக்கினியின் அபிஷேகத்தை ஊற்றும். இப்பொழுதே மாம்ச தேகமுள்ள யாவர் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மீது முத்திரை போடும்படியாக ஜெபிக்கிறேன். இனி கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவர்கள் மீது இந்த முத்திரை போடப்பட்டபடியினால் இவர்கள் கனத்துக்குரியவர்களாய் மாறி போனார்கள், விசேஷித்தவர்களாய் மாறி போனார்கள். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உண்மையில ஒரு முத்திரை இருக்கு, ஒரு முத்திரை, அது ராஜரீக முத்திரை. அந்த முத்திரை பரிசுத்த ஆவியின் முத்திரை. அந்த முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறாய். அந்த முத்திரை பதிக்கப்பட்டா சாதாரண வெள்ளை பேப்பர் கனத்துக்குரியதா மாறும். ஒரு முத்திரை, அந்த அரசாங்கத்தின் முத்திரை இருக்குமானால் அது விலையிற பெற்றதாய் மாறிவிடும். விலை கொடுத்து அதை வாங்கணும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. சாதாரண மட்பாண்டங்களப்பா, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவின் முத்திரை இப்பொழுது எங்கள் மேல் போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் விலையிற பெற்றவர்களாய் மாறிவிட்டோம். நீர் வரும் நாளிலே பறந்து செல்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த ஹெவி வாட்டரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த கனமுள்ள அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிரப்புங்கப்பா, ஊற்றப்படட்டும். அந்த உன்னதத்தின் ஆவி எப்பொழுதே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இந்த புதிய மாதத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்படட்டும். அந்த உன்னதத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதே எப்பொழுதே நன்றி, நன்றி. அவர்கள் இருக்கிற ஸ்தலங்களுக்குள்ளாய், அப்ப இருக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அக்னியினால் பதிலளிக்கும் தேவனே தேவன், ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி. அன்றைக்கு அப்பா எலியாவுக்கு நீ பதில் கொடுத்தீரே, அதே போல இந்த ஊழியக்காரன் வேண்டிக் கொள்கிறேன். எப்பொழுதே அக்கினியினால் பதில் அளித்தரலும். அந்த அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். அந்த அக்கினியின் முத்திரை பதிக்கப்படட்டும். ஒவ்வொருவர் மீது அந்த முத்திரை போடுகிறேன். நன்றி, 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 நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இனி கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை நடத்த போகிறீர். அந்த நிச்சயங்களுக்கு உண்டாயிற்று. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி நாங்கள் எளியவர்கள் அல்ல, எளிமையாய் வாழ்வோம். ஆனால் மகிமையான வாழ்க்கை எங்களுக்கு உண்டாயிற்று. ஓ நன்றி, நன்றி ராஜா. எங்கள் வஸ்திரம் எளிமையா இருக்கும், ஆனால் அது மகிமையின் வஸ்திரமா இருக்கும். நாங்கள் புசிக்கிற ஆகாரம் எளிமையா இருக்கும், ஆனால் அது ராஜாவின் போஜனமா இருக்கும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாசிக்கிற வீடு எளிமையா இருக்கும், ஆனால் அது ராஜாவின் மாளிகையாய் மாறும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ராஜரீகத்தின் அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மீது போட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.